அதான் கேள்வி. இப்போ ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடுகிறார். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக வென்றுவிட்டால் சட்டமன்ற பதவியை விலக்குவார், அதை ரிசைன் பண்ணுவார். அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும். அந்த தேர்தல் யார் மீது திணிக்கப்படுகிறது? மக்களின் மீது. மக்களின் பணத்தின் மீது. மக்களின் வரிப்பணம் வீணாக செலவாகுது. அப்ப அங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல வென்றவர் யார்? அவர் எத்தனை லட்சம் வாக்கு வாங்கினார்? 3 லட்சம். இரண்டாவதா வந்தவர் யார்? 2.5 லட்சம். அப்ப இரண்டாவதா வந்தவர் இடைப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் இன்னும் இருக்கா, 2 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்று மாற்றுவதுதான் அமைப்பு மாற்றம் என்று சொல்றோம். இப்போ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கிறார். அவர் ஒருவேளை எம்பி தேர்தலில் தோற்று போனால் எம்எல்ஏ பதவியை தொடர்வார். ஆனால் அந்த வாய்ப்பு ஒரு IAS அதிகாரி தேர்தலில் நிற்க முடியுமானால் நிற்க முடியாது. பதவி விலைத்தான் வந்து நிற்கணும். அது கொடுமையாக இருக்கு. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சரி வாய்ப்பு சம வாய்ப்பு என்பது பொய்யாக இருக்கிறது. நீங்கள் 75 ஆண்டுகளாக சின்னத்தை வைத்திருக்கிற ஒரு கட்சி திமுக, 55 ஆண்டுகளாக சின்னத்தை வைத்திருக்கிற ஒரு கட்சி அதிமுக, நேற்று சின்னத்தை வாங்கி அந்த 2 கட்சிகளோடு போட்டி போடும் சீமான் என்றால் ஜனநாயகத்தில் சரி வாய்ப்பு இல்லை, சம வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன செய்யலாம் சீமான்? என்ன செய்யலாம்? கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்து விட்ட நீங்கள் சிம்பல்லஸ் எலெக்ஷனுக்கு வாங்க. எல்லாருக்கும் நம்பரை கொடு, அமெரிக்கா மாதிரி கொடு. அமெரிக்கா அமெரிக்கான்னு எல்லாத்துக்கும் அமெரிக்கா பேரிக்கா வெங்கலிக்கான்னு பேசுற நீ அமெரிக்கா மாதிரி நம்பர் முறைக்கு வா. அவனுக்கு 101, எனக்கு 201, அவனுக்கு 501, அவனுக்கு 301. ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்பர், சிம்பல்லஸ் எலெக்ஷன். அப்படி என்ன சொல்ற? படிக்காதவன் என்ன பண்ணுவான்னு படிக்க வைக்காம விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரும் படிக்க வைக்காம என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்தா? நீ படிக்க வை. 1-2 கூட தெரியாதவன் எப்படி ஒழுங்கா தனக்கு ஓட்டு போட்டு தனக்கான தலைவனை தேர்வு செய்வான் என்கிற கேள்வி எழுதா ஏதா? நீ நம்பர் முறையை கொடு, அதெல்லாம் தெரியும். அதுக்கு வா, சிம்பல்ல செலக்ஷனுக்கு வா. இல்ல ஒரு சிம்பல் கொடுத்துத்தான் ஆகணும், ஒரு சின்னம் கொடுத்தாகணும், கொடு. அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதிதாக சின்னங்களை கொடு, புதுசா கொடு. இந்த தேர்தலில் புதுசாக ஒரு சின்னத்தை வைத்து போட்டி போடுகிறவன் நான் மட்டும்தான். குக்கர் அதே குக்கர், மாம்பழம் அதே சைக்கிள், அதே ரெட்டாலை, அதே உதயசூரியன். அப்போ எடு உதயசூரியன் எடு, புதுசா ஒரு சின்னத்தை கொடு. என்ன நெயில் கட்டுற கொடு, ஏசி வச்சிருக்க கொடு, ஒரு வாளியை கொடு, ஒரு அண்டாவை கொடு. இதெல்லாம் எப்படி? என்ன ஜனநாயகம் இருக்கு? கூட்டணி வச்சா கேட்ட சின்னம் கொடுப்ப, கூட்டணி வைக்கலன்னா இருந்த சின்னத்தை எடுப்ப. இதுவா ஜனநாயகம்? இது ஒரு கொடுமை இல்லையா? இது சர்வாதிகாரம் கூட கிடையாது, கொடுங்கோன்மை. இதை ஒழிக்கணும். என்ன பண்ணும்? ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். காங்கிரஸ் ஆள்வது இல்லைன்னா பிஜேபி ஆள்வது, 2 பேரையும் ஒழித்தா தான் இந்தியா வளரும் வாழும் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறை எதுக்கு? இந்தியாவுக்கு ஒரு கட்சி, இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு கட்சி? இந்த நாட்டில் நாங்க இருக்கோம், அந்த நாட்டில் ஒரு கட்சி இருக்கு, தெலுங்கால, அங்க கர்நாடகால ஒரு கட்சி, ஆந்திரா கேரளால ஒரு கட்சி. இந்த கட்சியெல்லாம் ஜெயிச்சு வரட்டுமே. இந்தியாவை யார் ஆளுறது? கூடி பேசி உட்கார்ந்தாலுமே ஒரு ரவுண்ட் டேபிள் போடுறான், ஒரு வட்டம் மேசை போடுறான், உட்கார்ந்து பேசி எவன் அதிகம் இடம் வச்சிருக்கான், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. குஜராத்தியே 2 முறை ஆண்டுட்டாரு, 3வது முறையும் நிக்கிறாரு. அப்ப நாங்கள்லாம் இந்தியர் இல்லையா? நாங்கள்லாம் அந்த நாட்டு குடிமக்களையா? குஜராத்தி மட்டும்தான் வரி கட்டுறான், தமிழன் கட்டலையா? என்னது கொடுமை? என்ன கொடுமை? 4 பேர் தான். 2 குஜராத்தி விற்கிறாங்க, 2 குஜராத்தி வாங்குறாங்க இந்தியாவை. விற்கிற குஜராத்தி மோடி அமித்ஷா, வாங்குற குஜராத்தி அம்பானி அதானி. 4 பேர். மோடியோடைய வலதுகை இடதுகை அம்பானி அதானி. நீ நினைச்சு பாரு, பேரிடர் காலங்களில் கூட உன்னை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் இறக்குறதுக்கு விமானம் இல்லை. குஜராத்தில் ஒரு உள்நாட்டு முனையமா அந்த ஏர்போர்ட்டை பன்னாட்டு முனையமா 10 நாள்ல மாத்தி 140க்கு மேற்பட்ட விமானங்கள் ஏறி இறங்குறதுக்கு அம்பானி மகன் திருமணத்துக்கு மாத்தி கொடுக்குது இந்த அரசுனா யாருக்கு வேலை செய்யுது? மக்களுக்கா முதலாளிக்கா? நீங்கள் தேர்வு செய்ய போகிற தலைவர் மக்களுக்கு சேவை செய்கிறவரா, முதலாளிகளின் தரகரா என்பதை ஆய்ந்து தெளிந்து எனது அன்பு மக்கள் சேவை வாக்கு செலுத்தணும். அதிகாரத்தை எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாயிருவான், கையிட்டிடுவான். உங்க பிள்ளைகள் எதிர்த்து துணிஞ்சு நீ செய்தது தவறு என்று சொல்ல முடிகிறது என்றால் தனித்து நிற்பதால் தான் துணிந்து சொல்ல முடியுது. கூட்டணி வச்சா அவர் கோச்சுப்பாரோ, அடுத்த தேர்தல் நமக்கு சீட்டு கொடுக்காம விட்டுருவாரோ? நாடு என்னது?
நாட்டை வந்தவன் போன்ட்டு கொடுத்துட்டு 4-3 சீட்டை கேட்டு முட்டிக்கால் ஓடுறது கேவலத்தில். என் அன்பு மக்கள், உங்கள் பிள்ளைகளின் தனித்துவத்திற்கு, துணிவுக்கு, வீரத்திற்கு, உண்மைக்கு, நேர்மைக்கு பணம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் துணிந்து நிற்கிறார்கள், உண்மைக்காக போராடுகிறார்கள் என்பதை நீங்கள் நம்பினால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து என் தம்பி பொறியாளர் சந்தோஷ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அவரின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, சீமானின் வெற்றி அல்ல, சந்தோஷ்குமார் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி, இந்த மக்களின் வெற்றி, மாற்றத்தை விரும்பும் ஒவ்வொருவரின் வெற்றி. மாற்றத்தை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள்? உங்களிலிருந்து தொடங்குங்கள், உங்களிலிருந்து தொடங்குங்கள். நான் மாறுகிறேன், நீங்கள் மாறுங்கள், மாறுவோம், மாற்றுவோம், மாறும் நாடு. நான் என் தெருவை சுத்தம் பண்ணுகிறேன், இறங்கி கூட்டுகிறேன், சுத்தம் செய்கிறேன். நீங்கள் உங்கள் தெருவை சுத்தம் செய்யுங்கள், அவர் தெருவை சுத்தம் செய்யட்டும், தேசம் தானாக சுத்தமாகிவிடும். இதான் உடன் பிறந்தவர்களை புரட்சி. நாடு சரியில்லை, நாடு சரியில்லை, நாடு சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் தான் சரியில்லை. சரியில்லை, யாரு சரி செய்யறது? யோசி. நீ சரி செய்யணும், நான் சரி செய்யணும், வா சரி செய்வோம். அதுதான், இதான் மாற்றத்திற்கான புரட்சி. இதை அன்பு கூர்ந்து எனது அன்பு மக்கள், உங்கள் பிள்ளைகளின் பேச்சை கவனிக்கிற என் அன்பு மக்கள், எளிய பிள்ளைகள், எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் பாரதிய ஜனதா புதிதாக ஆளலையே, தொடர்ச்சியா 10 ஆண்டு ஆண்டுச்சு. காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு தொடர்ச்சியா ஆண்டுச்சு. திமுக 39 உறுப்பினர்களை 2019 கொடுத்து அனுப்பினீர்கள். உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற சிக்கல், எதற்காவது ஒன்றுக்கு குரல் கொடுத்தது, பேசியது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டது என்று உண்டா? இல்லை தொகுதி மக்களையாவது பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தார் என்ற செய்தி உண்டா? இல்ல. மறுபடி கொடுத்து என்ன போகுது? அதே தான் போய் மேசை தட்டி பெஞ்சை தேய்ச்சிட்டு வர்றது தவிர ஒண்ணு நடக்க போறதில்லை. அதான் நடக்கும். அதிமுக புதுசா அதிகாரத்துக்கு வரப்போகுதா? இந்த 4 கட்சிகளும் ஆண்ட கட்சிகள், அதிகாரத்தில் இருக்கும் கட்சிகள், கட்டமைப்பு, அதிகார கட்டமைப்பு, ஊடக வலிமை, பொருளாதார வலிமை எல்லாம் கொண்ட கட்சிகள் தனித்து நின்று மக்களை சந்திக்க பயப்படுது. காரணம், நேர்மை இல்லை, உண்மை இல்லை, தனித்துவம் இல்லை. கூட்டணி இருந்தால்தான் மக்களிடம் வாக்கை பெற்று வெல்ல முடியும் என்கிற நம்புகிறது. நாங்கள் தேவையில்லை, மக்களை முழுமையாக நம்பி களத்தில் நிற்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுமே ஒழிய அடித்தட்டு மக்கள், அன்றாடம் காட்சிகள், ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் வராது. 100 கோடியை செலவு செய்து வேட்பாளராக வென்று போய் அவர் மக்களுக்கு சேவை செய்வாரா? அவர் லாப தேவையில் கவனம் பண்ணுவாரா? மக்கள் சேவையில் கவனம் செய்வாரா? அறிவார்ந்த மக்கள், என் அன்பு தமிழ் சொந்தங்கள், எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இதையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். பாரதிய ஜனதாவிற்கு மாற்று காங்கிரஸ் அல்ல, காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதாவும் அல்ல. திமுக அதிமுக ஒன்று மாற்று இல்லை, ஒரு கொள்கை மாறுபாடும் இல்லை. திமுக கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அதிமுக கொடியில் அண்ணா இருப்பார். இதை தவிர வேற ஏதாவது கொள்கை மாற்று இருக்கா? இல்ல பிஜேபி காங்கிரஸுக்கு ஏதாவது கொள்கை மாற்று இருக்கா? அதே எஜுகேஷன் பாலிசி, அதே கல்விக் கொள்கை, அதே மருத்துவ கொள்கை, அதே வெளியுறவு கொள்கை, அதே பாதுகாப்பு கொள்கை, தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், அதே பொருளாதார கொள்கை. இந்த நாட்டை சந்தையாக்கி மக்களை நுகர்கிற மந்தைகளாக்குவதை தவிர வேற என்ன சாதித்திருக்கிறார்கள்? என்ன சாதித்திருக்கிறார்கள்? உலக பெரும் பணக்காரர் அதானி அம்பானி இந்தியாவில் இருக்கிறார். 80 கோடி மக்கள் ஏழையாக இருக்கிற நாடு இந்தியா. 2 பேர் பணக்காரனா இருக்கான். இதுக்குத்தான் இந்த அதிகாரங்கள் கட்டமைக்கப்படுது. இதை தகர்க்கணும். முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும்னா கட்சி ஆட்சிகளால் முடியாது, மக்கள் புரட்சி ஒன்றால் தான் முடியும். அதனால்தான் இது மக்கள் ஜனநாயக புரட்சி, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். எனவே என் அன்பு மக்கள், அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள், கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. உங்களின் உரிமைக்காக உழைக்கும் மக்களே, உங்களுக்கான குரலாக என் தம்பி சந்தோஷ்குமார் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பான். இந்த ஒலிவாங்கி சின்னத்தின் வாயிலாக என்கிற உறுதியை தருகிறேன். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இந்த ஒலிவாங்கி சின்னத்திலே மதிப்புமிக்க உங்கள் வாக்கை தந்து என் அன்பு தம்பி பொறியாளர் சந்தோஷ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள்.
புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம்